இப்போ யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா, யார் கையெழுத்தும் செல்லாது. உங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து கையெழுத்து போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப லீகலி செகண்ட் கையெழுத்து போடுறதுக்குன்னு அந்த உரிமைய வந்து அந்த கன்சென்ட் குடுக்குறதுக்கான அந்த பவர் ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபேமிலி மெம்பர் இல்லன்னா போலீஸ்காரங்களோ அப்படி மாரி யாராவது கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு. இப்ப ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்ம குடுத்துருக்கோம்ல. அவ்வளோ முக்கியமான அந்த ஃபேமிலிய நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு வரோமா? அந்த ஃபேமிலில ஒரு சிதைவு ஏற்படுதுன்னா, அத சரி பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன? அதுக்கான வழிமுறையே இல்ல. சட்டம் குடுக்கல, காவல் குடுக்கல, மருத்துவம் குடுக்கல, எந்த விதமான பிரின்சிபல்ஸும் இல்ல. ரிலிஜன் கூட குடுக்கல. ஆனா, இப்ப அதுதான் பிரச்சனையா வருது. நெறைய வீடுகள்ல பிரச்சனை வரதுக்கு காரணம், அந்த குடும்பத்தோட அந்த கட்டுக்கோப்பு போயிடுது. அத திரும்ப அமைக்கிறதுக்கான சர்விசஸ் இல்ல. அதுதான் இப்ப நீட் ஆஃப் த ஹவர். அத இப்ப நம்ம இந்த புதிய ஆட்சியிலயாவது அத பத்தி அவங்க யோசிச்சு செய்யணும். இல்ல ஆனா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அதுதான் நல்லதுன்றது ஏத்த மாரி சமூகம் மாறிடுச்சுல்ல. 2மே வேணும் சார். ஒரு மரம் வந்து மேல் நோக்கியும் வளரும். அதே மரம் கீழ் நோக்கியும் வளரும். மேல நோக்கி மட்டும் எந்த மரம் வளருது? அது வேரும் விடுதுல்ல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உயரமா போணுமோ, அந்த அளவுக்கு வேரும் விடணும் நம்ம. அப்ப நம்ம டீப்லி கனெக்டட் வித் ஆர் ஃபேமிலி, வித் ஆர் சொசைட்டி, வித் ஆர் வேர்ல்ட் இருக்கணும். ஆனா இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும். அப்ப இந்த 2 ஆப்போசிட் திங்ஸோட பேலன்ஸ் அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இரவு, பகல் எல்லாரோடையும் ஐக்கியமாவும் இருக்கணும். தனித்துவமாவும் இருக்க நமக்கு தெரியணும். ஒரு ஆர்ம் சேர்ல உட்காந்து தத்துவங்கள் பொழியிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அவங்கவங்க வாழ்க்கையில தனி மனிதர்களுக்கு அந்த தார்மீகமான பிரச்சனைகள் வரும்போது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும்போது, அங்க வலிமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாரி தருணத்துல இருக்கிற மனிதர்களுக்கு தான் நம்ம நம்பிக்கை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. முன்னலாம் சினிமால வந்து இந்த மாரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல ஒரு ஹீரோவோ, ஹீரோயினோ இருப்பாங்க. அவங்கள தேத்துற மாரி ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த சீசனுக்கு ஃபேமஸா இருக்கும். "போனால் போகட்டும் போடா" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. "கொடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு" இருக்கும்ல. இப்ப அந்த மாரி பாட்டே இல்ல பாருங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சேனல் வச்சு கேட்டா தான் உண்டே தவிர, நம்மளும் ஆசைப்பட்டு கேட்டா தானே உண்டே தவிர, இந்த பேத்தோஸ் சாங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பாட்டுலாம் யாரும் ரசிக்கிறது இல்லையே! ஆனா அந்த மாரி பாடல்களுக்கு இல்ல அந்த மாரி ஒரு சில சமிக்கைகளுக்கான தேவை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் அங்க போய் நின்னேன், யாரோ ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க. நான் அங்க போய் நின்னேன், இந்த பாட்டு கேட்டேன். எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லி, அதை தடுத்து ஆற்றுப்படுத்தலுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. அதற்கான வழிகள் குறையிறதுன்றது, இன்னைக்கு இவ்ளோ கனெக்டட் மாடர்ன் வேர்ல்ட்ல அந்த சூனியம் இருக்குன்றது தான் ரொம்ப நெகட்டிவான விஷயம். இசைக்கு அதுல பெரிய பங்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு மனச மியூசிக் இஸ் a மாத்துறதுல வெரி மியூசிக். ஹீலிங் வெரி ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மூடே ஆல்டர் பண்ணிரும். அந்த ரிதம், அந்த பீட்டு எல்லாமே வந்து நம்மளோட மனநிலைய சேஞ்ச் பண்ணுன்றதுனால, மனிதர்களோட இருக்கிறது, இசையோட இருக்கிறது, ஏதோ ஒரு பிஸியா வச்சுக்கிறது, சோஷியலி என்கேஜ்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நெறைய முதியவர்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. அவங்க வீட்டு மானம் போயிடும்ன்றதுனால வெளியில சொல்றதில்ல.